Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த கொரியன் கேண்டி அதாவது இந்த Squid Gameல வர Dalgona Candy எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த Dalgona Candy செய்யிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ingredients தாங்க தேவைப்படும். ரொம்பவே லைட் அண்ட் கிரன்ச்சியா ரொம்பவே சூப்பரான கேண்டி ஈஸியா செஞ்சிடலாம் நீங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த Dalgona Coffee பேஸா வச்சு தான் இந்த Dalgona Candy செய்றாங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இந்த Dalgona Candy பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் குக்கி கட்டர்ஸ் எந்த ஷேப் வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. அப்புறமா கொஞ்சம் டூத்பிக், அப்புறமா வந்துட்டு ஸ்கியூவர்ஸ் வந்து நீங்க முன்னாடியே எடுத்து ரெடியா வச்சுக்கங்க. இப்போ ஒரு பிளேட்ல நம்ம கொஞ்சமா எண்ணெய் அப்படி இல்லாட்ட நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த பிளேட்டுக்கு பதிலா அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இத நல்லா ஆயில்லாம் வச்சு பிரஷ் பண்றீங்க பாத்தீங்களா? இதே மாதிரி குக்கி கட்டர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா செஞ்சு ரெடியா எடுத்து வச்சுக்கங்க. இப்போ ஒரு சின்ன panல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. நீங்க இந்த மாதிரி தட்கா pan அப்படி இல்லாட்டா வந்து தாளிப்பு கரண்டி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யிறதுக்கு. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கியூவர் அப்படி இல்லாட்டா வந்துட்டு வுடன் கரண்டி இருக்கும் பாத்தீங்களா? அதை வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம நார்மல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து சக்கரை அதை வந்து கெட்டியா பிடிச்சுக்கும். அதில் அடுப்பு சிம்ல இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த பாருங்க சக்கரை வந்து இலகி இந்த தேன் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஹனி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்த உடனே நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது அடுப்பு மேல இருந்து எடுத்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி ஃப்ராத்தியா இந்த மாதிரி நொரையா வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்க தட்டு மேல வந்து ஊத்திக்கலாம். நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப டார்க் கலர் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. அந்த ஹனி கன்சிஸ்டன்சி வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க உடனே பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப கரிஞ்சிருச்சு அப்படினா கேண்டி வந்து ரொம்ப கசக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இத சூடா இருக்கும்போதே ஃபாஸ்டா செய்யணும். நீங்க வந்து சூடு ஆறிடுச்சு அப்படினா இதெல்லாம் செட் பண்றதுக்கு உங்களுக்கு வரவே வராது. நீங்க இந்த கேரமல கிரீஸ் பண்ண குக்கி கட்டர்க்குள்ள ஊத்தி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா நீங்க குக்கி கட்டரை வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து அது மேல வந்து இம்ப்ரஷன் மாதிரி கூட வச்சு எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி சூடா இருக்கும்போதே டூத்பிக் அப்படி இல்லாட்டா ஸ்கியூவரை வந்து நீங்க உள்ள வச்சிடுங்க. இந்த கேண்டி உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 minutes ஆகும். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் டூத்பிக் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மல் டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு 5 minutesக்கு அப்புறமா நீங்க டீமோல்ட் பண்ணீங்கன்னா அந்த குக்கி கட்டர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும் உங்களுக்கு. அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்மளோட கேண்டி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிருச்சு. ரொம்ப லைட் அண்ட் கிரன்ச்சியா இருக்கும் இந்த கேண்டி. இந்த கேரமல் கேண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் என் பையனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறனால இன்னும் அதில் கொஞ்சம் சாக்கோ ஸ்ப்ரெட்லாம் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தேன். அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் இந்த கேண்டியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட Dalgona Candy ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.